இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரபல சீரியல் நடிகை ஆர்த்திகா சமீபத்துல கொடுத்திருக்க பேட்டி தான் தற்பொழுது வைரலா பரவிட்டு வருது. தற்பொழுது இருக்கிற காலகட்டத்துல சினிமா நடிகையை விட சீரியல் நடிகைகளுக்கு தான் இலசுகள் மத்தியில ஏகப்பட்ட ரசிகர்கள் அதிக அளவுல உருவாகிட்டு வராங்க. அந்த வகையில சின்ன திரையில இருந்து வெள்ளித்திரைக்கு பல நடிகைகள் போயிருக்காங்க. வாணி போஜன், பிரியா பவானி சங்கர்னு பலரும் சின்ன திரையில இருந்து போனவங்க தான். தற்பொழுது அதே மாதிரி கார்த்திகை தீபம் சீரியல் மூலமா ஆர்த்திகா ரசிகர்கள் மனதுல இடம் பிடிச்சவங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா சின்ன திரை நடிகர்களுக்கு அப்படின்னு மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கோ அந்த அளவுக்கு தொழில்ல போட்டியும் இருக்கு. அப்படி எல்லா தடைகளையும் கடந்து வெற்றி நடை போடுறவங்க அப்படின்னா அது சில பேர் மட்டும்தான். அந்த வகையில ஆர்த்திகாவும் அடங்குவாங்க. இவங்க கார்த்திகை தீபம் சீரியல்ல தீபா அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வராங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு வருது. அவங்க 6 வருஷமா கார்த்திக் ராஜா அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. சமீபத்துல அவங்க கொடுத்த பேட்டியில ஆர்த்திகா கார்த்திகை தீபம் சீரியல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. சீரியல்ல வர தீபா ரொம்ப அமைதியான கதாபாத்திரம், ஆனா நான் அப்படி கிடையாது, சீக்கிரம் ரியாக்ட் பண்ணிடுவேன். அந்த குணத்தை தீபா கதாபாத்திரம் கொஞ்சம் மாத்தி இருக்கு. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய சூழ்நிலைக்கு உடனே ரியாக்ட் பண்ணாம கொஞ்சம் நிதானமா இருந்தா பல நெகட்டிவான விஷயங்களை தவிர்த்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசின அவங்க, நம்ம என்ன பண்ணாலும் நெகட்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். முன்னாடி எல்லாம் நெகட்டிவ் கமெண்ட்கள் வரும்பொழுது ஐயோ நம்ம லைஃப் அவ்வளவுதான்னு நினைச்சேன், உண்மைய சொல்லணும்னா நம்மள கஷ்டப்படுத்தணும்னு தான் அவங்க அப்படி பண்றாங்க, அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இங்க எதுவும் உடனே மாற போகிறது கிடையாது. அதனால நமக்கு என்ன வேணுமோ அதுல மட்டும் கவனம் வச்சு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நான் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்னோட ஃபேமிலி தான். சின்ன வயசுலயே என்னோட அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. எங்க வீட்டுல மொத்தம் 4 பொண்ணுங்க. எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்தாங்க. அவங்க அடிக்கடி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், கெட்ட பெயர் சீக்கிரம் வந்துரும், ஆனா நல்ல பெயர் எடுக்க ரொம்ப நேரம் பிடிக்கும் அப்படின்றது அது எப்பவுமே என்னோட மைண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னோட கணவர் பத்தி சொன்ன அவங்க, நானும் கார்த்திக்கும் கிட்டத்தட்ட 6 வருஷம் லவ் பண்ணோம். சினிமா வாழ்க்கையில நிறைய பேர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, ஆனா கார்த்திக் என்ன புரிஞ்சுக்கிட்ட மாதிரி வேற யாரும் என்கிட்ட நடந்துக்கல. என் கணவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காரு. திருமணத்துல ஒருத்தவங்க மரியாதை கொடுக்கறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் சினிமாவில இருந்துதான் சீரியலுக்கு வந்தேன். திரும்பவும் நல்ல வாய்ப்புகள் கிடைச்சா கண்டிப்பா சினிமாவில நடிக்க ஆசை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஆர்த்திகா. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.